திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம் மற்றும் பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ஆணையர் விஜயலட்சுமி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சித்தாராம் யெச்சூரி நேற்று மாலை உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து கடலூரில் அனைத்து கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்று அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுகா வம்பன் அருகே உள்ள தனியார் திருமண மஹாலில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை சார்பில் சமவெளியில் மிளகு சாகுபடி குறித்து மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கிராம பகுதியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டனர். தேனி அருகே அரசு மதுபான கடை திறக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று மேல்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற நபர் மது அருந்திவிட்டு சாலையில் சென்றபொழுது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் முருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் அருகே தனியாருக்கு சொந்தமான பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் மீனவ பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெர்மிஷன் இல்ல, உள்ளாட்சித்துறை பெர்மிஷன் கிடையாது. அதே போன்று சுற்றுப்புற சூழலுடைய பெர்மிஷன் இல்ல. இது இல்லாமலே ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகளை கட்டி இவங்க கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க. அது இல்லாம இந்த உயர்ந்த ராட்டனம், அப்புறம் சைடு ராட்டனம், அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி சுற்றுலா மேம்பட்டு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் செய்யறாங்க. வாணியம்பாடி அருகே ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்து 2 தேக்கு மரங்களை வெட்டி சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இச்சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ய வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் சமூக ஆர்வலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் அருகே பல வருடங்களாக சாலையை சீரமைக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 561 வருவாய் கிராமங்களில் உள்ள விவசாயிகள் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டில் 4.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கனமழையின் காரணமாக சம்பா நெற்பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் பயிர் காப்பீடு செய்யப்பட்ட விவசாய நிலங்களில் இந்த வருட பயிர் காப்பீட்டு நிறுவனமான இப்கோ டோக்கியோ அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் முன்னிலையில் தேர்தல் நடத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.